ஓம் சாந்தி 20/7/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, மாயா ராவணனின் சகவாசத்தில் வந்து நீங்கள் வழிமாறி சென்று விட்டீர்கள். தூய்மையான செடிகள் தூய்மையற்றதாகிவிட்டது. இப்போது மீண்டும் தூய்மையாகுங்கள். கேள்வி: ஒவ்வொரு குழந்தைக்கும் தன்னை பார்க்கும் போது என்ன ஆச்சரியம் ஏற்படுகிறது? தந்தைக்கு குழந்தைகளை பார்க்கும் போது என்ன ஆச்சரியம் ஏற்படுகிறது? பதில்: நாம் என்னவாக இருந்தோம், யாருடைய குழந்தையாக இருந்தோம், எப்படிப்பட்ட தந்தையிடமிருந்து நமக்கு ஆஸ்தி கிடைத்திருந்தது, அந்த தந்தையை மறந்துவிட்டோம். ராவணன் வந்ததும் எவ்வளவு பனிமூட்டம் ஏற்பட்டு விட்டது. அதனால் படைப்பவர் படைப்பு அனைத்தும் மறந்துவிட்டோம் என்று குழந்தைகளுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதேபோல் தந்தைக்கு குழந்தைகளை பார்க்கும் போது, எந்த குழந்தைகளை நான் எவ்வளவு உயர்ந்தவர்களாக மாற்றினேனோ, ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்தேனோ, அந்த குழந்தைகளே என்னை நிந்தனை செய்து விட்டார்கள் என்று பாபாவிற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ராவணனின் சகவாசத்தில் வந்து அனைத்தையும் இழந்து விட்டார்களே என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஓம் சாந்தி. என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வரிசை கிரமமாக முயற்சி கேட்டாற்போல் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தன்னைத்தான் பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் எப்படி இருந்தோம், யாருடைய குழந்தைகளாக இருந்தோம், தந்தையிடம் இருந்து எவ்வளவு ஆஸ்தி கிடைத்திருந்தது, பிறகு எப்படி மறந்து போனோம்? நாம் சத்தோ பிரதான உலகத்தில் முழு உலகத்திற்கும் அதிபதியாக இருந்தோம், மிகவும் சுகமுடையவராக இருந்தோம். பிறகு நாம் படியில் கீழே இறங்கிவிட்டோம். ராவணன் வந்ததும் படைப்பவர் மற்றும் படைப்பை நாம் மறந்துவிட்டோம். அந்த அளவிற்கு மூடு பனி வந்துவிட்டது என்று ஆச்சரியப்படுகிறீர்கள். மூடு பனியில் மனிதர்கள் வழிமாறி விடுகிறார்கள் அல்லவா? அதுபோல் நாம் கூட நம்முடைய வீடு எங்கே இருக்கிறது, நாம் எங்கே வசித்தவர்கள் என்பதை மறந்துவிட்டோம். இப்போது பாபாவும், என்னுடைய குழந்தைகள் யாருக்கு நான் இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு ராஜ்ய பாக்கியம் கொடுத்துவிட்டு சென்றேனோ, யார் மிகவும் ஆனந்தத்தில் இருந்தார்களோ, அந்த பூமி எப்படி ஆகிவிட்டது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி ராவண ராஜ்யத்தில் வந்துவிட்டார்கள், மாற்றான் தேசத்தில் நிச்சயம் துக்கம்தான் கிடைக்கும், எவ்வளவு அலைந்தீர்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். மாயாவின் சகவாசத்தில் வந்து இந்த அளவிற்கு கீழே விழுந்து விட்டீர்கள். யார் உங்களை ஆகாயத்தில் ஏற்றி வைத்தாரோ அவரை கல்லிலும் முள்ளிலும் இருப்பதாக கொண்டு வந்து விட்டீர்கள். மாயாவின் சகவாசத்தினால் நீங்கள் இது போன்ற காரியத்தை செய்து விட்டீர்கள். இவையெல்லாம் புத்தியில் வரவேண்டும் அல்லவா? நாம் சிவாலயத்தில் மிகவும் சுகமாக இருந்தோம், இப்பொழுது வைஷ்யாலயத்தில் இருக்கிறோம். இப்பொழுது வைஷ்யாலயத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக தந்தை வந்திருக்கிறார். ஆனாலும் வெளியே வருவதில்லை. நீங்கள் சிவாலயத்திற்கு செல்வீர்கள், பிறகு அங்கே இந்த விகாரங்கள் இருக்காது என்று பாபா கூறுகிறார். இந்த உலகத்தின் அசுத்த உணவுப் பொருட்களும் கிடைக்காது. பகவான் இந்த ரதத்தின் மூலம் நம்மை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார். இது நினைவில் இருந்தால் புத்தியில் ஞானம் இருக்கும். பிறகு மற்றவர்களுக்கும் கூறி தனக்கு சமமாக மாற்ற முடியும். இதற்கு முன்பு உங்களுக்குள் விகார நடத்தை இருந்தது. அதை அவ்வளவு சகஜமாக மாற்றிவிட முடியாது என்பதை பாபா புரிய வைக்கிறார். கண்களின் கிரிமினாலிட்டி, அதாவது குற்றத்தன்மை போகுவதே இல்லை. ஒன்று காமத்தின் குற்றம், அதுவும் கஷ்டப்பட்டுதான் விடுபடுகிறது. அதாவது காமத்தின் தன்மை கூட அவ்வளோ ஈஸியாக போகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். கூடவே 5 விகாரங்களும் இருக்கிறது.
கோபத்தின் குற்றத்தன்மையும் எவ்வளவு இருக்கிறது! உட்கார்ந்து கொண்டிருக்கும் போதே பூதம் வந்து விடுகிறது. இதுவும் கிரிமினாலிட்டி, அதாவது குற்றத்தன்மைதான், தூய்மையான பண்பு இல்லை. விளைவு என்னவாகும்? 100 மடங்கு தண்டனை அதிகரிக்கும். இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் ராவண ராஜ்யத்தில் இல்லை அல்லவா? நீங்கள் ஈஸ்வரனின் அருகில் அமர்ந்திருக்கிறீர்கள். எனவே இந்த விகாரங்களிலிருந்து விடுபடுவதற்காக உறுதிமொழி எடுக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சிவாலயத்திற்கு செல்வதற்கு இந்த விகாரங்களை நீக்கிவிட வேண்டும். வைஷ்யாலயத்தில் இருந்து, அதாவது இந்த விகார உலகத்தில் இருந்து மனதை விலக்கிக் கொண்டே செல்ல வேண்டும். சூத்ரர்களின் சகவாசத்தில் இருந்து விலக வேண்டும். 2வது பாயிண்ட், எது முடிந்ததோ அதை நாடகம் என்று உணர்ந்து எதுவும் யோசிக்க கூடாது. அகங்காரத்தில் ஒருபோதும் வரக்கூடாது. எப்போதாவது அறிவுரை கிடைக்கிறது என்றால் குழப்பம் அடையக்கூடாது. வரதானம்: குஷியின் பொக்கிஷத்தினால் நிறைந்தவராகி துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு குஷியின் தானம் கொடுக்கக்கூடிய புண்ணியாத்மா ஆகங்கள். இந்த சமயம் உலகத்தில் ஒவ்வொரு நேரமும் துக்கம் இருக்கிறது. மேலும் உங்களிடம் ஒவ்வொரு நேரமும் குஷி இருக்கிறது. எனவே துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு குஷி கொடுப்பது, இது அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய புண்ணியமாகும். உலகத்தினர் குஷிக்காக எவ்வளவு நேரத்தையும் செல்வத்தையும் செலவு செய்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு சகஜமாக அழியாத குஷியின் பொக்கிஷம் கிடைத்துவிட்டது. இப்பொழுது என்ன கிடைத்திருக்கிறதோ அதை பகிர்ந்து கொடுத்து கொண்டே செல்லுங்கள். பகிர்ந்து கொடுப்பது என்றால் அதிகரிப்பது. யாரெல்லாம் உங்களுடைய சம்பந்தத்தில் வருவார்களோ அவர்கள், இவர்களுக்கு ஏதோ உயர்ந்த பிராப்தி கிடைத்திருக்கிறது, அதனால்தான் குஷி இருக்கிறது என்று அனுபவம் செய்ய வேண்டும். ஸ்லோகன்: அனுபவி ஆத்மாக்கள் ஒருபோதும் எந்த விஷயத்திலும் ஏமாற்றம் அடைவதில்லை. அவர்கள் சதா வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை. பரோபகாரி ஆத்மா, அதாவது பிறருக்கு உபகாரம் செய்யும் ஆத்மா, தன்னுடைய உபகாரத்தின் சுப பாவனையினால், ஸ்நேகத்தினால், சக்தியினால், இனிமையான வார்த்தைகளால், ஊக்கம் உற்சாகத்தின் ஒத்துழைப்பினால் மனமுடைந்து போனவர்களையும் சக்திசாலியாக ஆக்கிவிடுவார். அதாவது யாசிப்பவரை சக்கரவர்த்தியாக ஆக்கிவிடுவார். யார் எவ்வளவு அபகாரம் செய்பவராக இருந்தாலும் தன்னுடைய பார்வை மற்றும் உள்ளுணர்வு சதா உபகாரம் செய்ய வேண்டும். அதற்காக ஞானத்திற்கு வந்த பிறகு என்ன தன் மீது அபிமானம் வந்து விடுகிறதோ அதையும் தியாகம் செய்துவிட வேண்டும். எப்போது இவ்வளவு தியாகத்தின் உள்ளுணர்வு மற்றும் பார்வை இருக்குமோ அப்போது பாப் தாதா நினைவில் இருப்பார். மேலும் அனைவருக்காகவும் உபகாரத்தின் பாவனை இருந்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே,
கார்மேகமே எங்கள் வான் மீதிலே ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. ஆயிரம் கனவுகளை கண்களிலே, ஆயிரம் கனவுகளை கண்களிலே ஏந்தியே நாங்கள் ஆடிடுவோம். சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ